தொடர்ந்து எங்களோட சமூக வலைதளத்துல இருக்கிற வீடியோஸை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தருவீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் நண்பர்களே, நான் இந்திரா, வெல்வோம் அறிவுசார் குறைபாடுடையோருக்கான பயிற்சி மையத்திலிருந்து இந்த வீடியோல ஒரு குழந்தை, இப்ப நம்மளுடைய குழந்தையோ, நம்மளோட உறவினருடைய குழந்தையோ, நம்மளுடைய நண்பர்களோட குழந்தையோ, இத மாதிரியான மைல்ஸ்டோன் டிலே இருக்குது. 3 மாசத்துல குப்புறப்படுக்கல, 6 மாசம் 7 மாசம் தவழ ஆரம்பிக்கல, ஒரு 11 மாசத்துல 12 மாசம் நடக்க ஆரம்பிக்கல, இந்த மாதிரி மைல்ஸ்டோன் டிலே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன பார்வை. அச்சோ, இந்த குழந்தை அறிவுசார் குறைபாடுடைய குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க கலங்கவோ, மனம் உடையவோ, முத்திரை குத்தவோ தேவையில்லை. சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமாக நம்ம இந்த குழந்தைகளை நார்மல் குழந்தைகளாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். சில குழந்தைகள் இயல்பாகவே எல்லாத்தையும் தாமதமாக செய்வாங்க. ஆனா அந்த குழந்தைங்க எந்த குறைபாடும் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதற்காக இப்ப நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, இந்த சமயம் வந்துச்சுன்னா பேசிடுவாங்க அப்படின்னு நம்ம விடவும் கூடாது. நம்ம இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். 2 மணி நேரத்துல அந்த குழந்தை முகத்தை ஏறிட்டு பார்க்க மாட்டேங்குது. சில குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும், அப்படிங்கிற சமயத்துல விட்டுறணும். நம்ம சில குழந்தைகள் முகம் பார்க்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த சிகப்பு வண்ணம் அதான் அந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற வண்ணம். அப்ப சிகப்பு வண்ணத்துல ஒரு பந்தோ இல்லைன்னா ஒரு துணியோ ஒரு சின்ன பொம்மையோ அந்த குழந்தையோட கண்ணு முன்னாடி காமிச்சு ஒரு மெதுவான ஒரு சத்தத்தை உண்டு பண்ணி அந்த குழந்தைகளை பார்க்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்ல சன்னமான குரல்ல ஒரு பாட்டு பாடியோ, சன்னமான சத்தத்துல கைத்தட்டியோ, இல்ல சொடக்கு போட்டோ அந்த குழந்தையோட கவனத்தை நம்ம பக்கமாக ஈர்க்கலாம். அந்த மாதிரி இப்போ 2 மாதம் இல்ல 3 மாதம் அந்த குழந்தை தலை தூக்கி பார்க்கல, இந்த ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரென்தனிங் அது இல்ல அப்படின்னா நம்ம பில்லோ டைம்னு சொல்லுவாங்க. குழந்தையோட வயிறுக்கும் மார்புக்கும் படுற மாதிரி ஒரு பில்லோ போட்டு அந்த பில்லோட அந்த பிள்ளைய குப்புற படுக்க வச்சோம்னா அந்த குழந்தை மெதுவா அந்த தலை கவுந்து இருக்கிறதுனால மெதுவா அப்படி தூக்க பயிற்சி எடுக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிடம் இந்த மாதிரி பில்லோ டைம் கொடுக்கலாம். ஒரு நாள்ல 5 முறை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு 5 நிமிடங்கள் அந்த குழந்தைக்கு பில்லோ டைம் கொடுக்கலாம். இல்ல தவள மாட்டேங்குது இந்த குழந்தை, சில குழந்தைகள் தவளாதுங்க, அந்த 7 மாசம் தவள மாட்டேங்குது அப்படின்னா அதே குழந்தை இந்த குப்புற படுக்கும்போது அடியில 2 தலகாணி வச்சு இந்த பிள்ளைங்க பண்ற தப்பு என்ன, கையை இப்படி மடக்கிக்குவாங்க, அப்படி இல்லாம கையை விரிச்சு வைக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த குழந்தைங்களை அத மாதிரி அதே பில்லோ டைம் இதே காலக்கெடுவுல குழந்தைங்களை பண்ணணும்னா அந்த குழந்தைங்க கொஞ்சமா அதுக்கு தவள ஆரம்பிப்பாங்க. பேச மாட்டேங்கிறாங்க, அது ஒரு பெரிய குறைபாடா இருக்கு இப்போ காலகட்டத்துல. இப்ப பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்களும் மற்றவர்களும் அந்த குழந்தைங்க கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்கிரீன் டைம் அவங்க குழந்தைகளுக்கு மட்டும் அவாய்ட் பண்ணக்கூடாது, பெற்றோர்களும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு சமுதாயம் உருவாவதற்கான, ஒரு நல்ல சமுதாயம் உருவாவதற்கான அடிப்படை காரணி ஒரு குழந்தையில தான் உருவாகுது. அப்ப அந்த குழந்தையோட பராமரிப்புக்கு, அந்த குழந்தை வளர்ப்புக்கு நம்ம இன்னும் அதிகமான ஒரு முயற்சிகள் எடுக்கணும், அதிகமான அக்கறை காட்டணும் அப்படின்னு உங்க எல்லாரையும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. நன்றி.